Now we are going to see a new unit 3 service business 1. Okay, so already in unit 2 we see different types of business organization, maybe it a private or a public private or some government organization we discussed in this last unit. Okay, next we are going to see the service business. So before that, one meaning you have to know that commerce means what? From the production place goods are transferred from production place to consumption place இல்லை மேம். ஸோ வந்து காமர்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு கொண்டு வரோம், அது வந்து கன்சியூமருக்கு போய் ரீச் ஆகுது இல்லை. ஸோ நடுவில் என்னெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குதோ அதுதான் காமர்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் காமர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 2ல் வந்து என்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ வந்து இந்த யூனிட்டில் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் பிஸ்னஸஸ். ஸோ சம்ஹவ் தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் த ஆல் த பிஸ்னஸ். ஸோ தட் இஸ் பை ப்ரொவைடிங் சம் சர்வீஸ். ஓகேவா? ஸோ வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மூலயமா வந்து இவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் India. Okay, first 10th chapter, new chapter, Reserve Bank of India. So in this lesson you are going to discuss about, you are going to get the knowledge of meaning of central bank. Central bank na enna அப்படின்றது. Then you are going to gain the knowledge about the origin of Reserve Bank of India. So Reserve Bank of India அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வந்து நம்மளோட சென்னையிலேயே வந்து பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அவங்க வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து யூனிட் 2ல் நம்ம என்னெல்லாம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பிஸ்னஸில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஏர்னிங் மோட்டிவ் தான். ஓகேவா? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்ற மோட்டிவில் தான் அந்த பிஸ்னஸ்லாம் நடந்தது. somehow they are going to produce some products இப்படியும் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம பார்த்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருளாக வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து எந்த ஒரு பொருளாக வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ஆர் க்ரோயிங் டு ப்ரொவைட் சம் சர்வீசஸ் ஃபார் சம் பிஸ்னஸ். ஓகே, ஸோ I hope you understand. Next we'll go for the what is the ancient business activities and need for study on service business. Okay, so வந்து நம்ம எதுக்கு இந்த சர்வீஸ் பிஸ்னஸை பற்றி படிக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இந்த பிஸ்னஸை பற்றி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இல்லை. ஸோ வந்து எஜுகேஷ்னல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே வந்து சர்வீஸ் பிஸ்னஸ் தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம்? ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்னா நம்ம ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் தான் எஜுகேஷ்னல் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஒரு நாலேஜ் கிடைக்கிது. ஸோ வந்து நான் இது ஒரு ப்ராடக்டாக இல்லை, வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் அப்படின்றது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ். ஒரு இப்போ நம்ம வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு somehow you are getting some knowledge. ஸோ வந்து நாலேஜாக அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ். ஸோ இப்போ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் போனீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் தான் அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ். somehow we are going to pay them இல்லை, நம்ம வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க தான் போகிறோம். பட் we are getting only the services out of that. நம்ம கையில் எந்த ப்ராடக்ட்டும் நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப்டர் 1970. ஸோ 1970க்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் பிஸ்னஸ்லலாம் வந்து பயங்கர வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங், வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ வந்து யூ கேன் see this images. இது வந்து பேங்கிங்
ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ். வேர்ஹவுசிங் அப்படின்றது சர்வீஸ் பிஸ்னஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் எந்த ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் கோயிங் டு ப்ரொடக்ட் சம் சர்வீசஸ். ஸோ இதிலெல்லாம் எப்போ டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1970 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த டைனமிக் செக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆஃப் த business. They are contributing 1/3 of the world gross value added. ஸோ வந்து 1/3 பார்த்தீங்கன்னா 1 இதில் பார்த்தீங்கன்னா 1/3 வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து எல்லா வேர்ல்டோட கிராஸ் வேல்யூவை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. கிராஸ் வேல்யூ அப்படின்னு வந்து மொத்த விலை, ஓகேவா, மொத்த வேல்யூ. நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இந்த எல்லா செக்டார்ஸ்லேயுமே சர்வீஸ் செக்டார்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து வேர்ல்டு பீப்புள் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/5 ஆஃப் த குளோபல் ட்ரேட். ஸோ வந்து இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் மூலயமா வந்து 1/5 வந்து அவங்க வந்து குளோபல் ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபாரின் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் மூலயமா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ கீ டிரைவர் ஆஃப் தி இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத். நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ ஹியர் 66.1% ஆஃப் தி கிராஸ் வேல்யூ ஆடட் க்ரோத். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன் 2015 to 16 வந்து பார்த்திங்கன்னா 66.1% வந்து இந்த சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகி நம்மளோட எக்கனாமிக் வேல்யூவை வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி சர்வீஸ் பிஸ்னஸஸ். பேங்கிங், they are not going to provide any product. Instead of that they are going to provide some financial service. Okay ma? Warehouse அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are not going to produce any products. After the producing of the products, they are producing the service of ஸ்டோரிங். ஓகேவா? வேர்ஹவுஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் போது இன்னொரு பிளேஸ்லேருந்து அந்த ஒரு ப்ராடக்டை இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக அது நம்ம டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. அவங்க வந்து அந்த சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ்னால் சேஃப்டி, தே ஆர் ப்ரொவைடிங் தி சேஃப்டி சர்வீஸ். ஓகேவாம்மா? Next, this is a need for the study of service business. So this is very very important service business. ஸோ வந்து அது வந்து நம்ம கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த சாப்டரில் வேர்ஹவுசிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ். ஸோ வந்து இதெல்லாமே வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேங்கிங் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடிங் பிஸ்னஸ். ஸோ இட் இஸ் அ நர்வ் சென்டர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஸோ வந்து இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தாலும், இல்லை காமர்ஸ் அப்படின்னு எடுத்தால், காமர்ஸ்னால் ப்ரொடியூசிங் ப்ராடக்ட்ஸில். ஸோ வந்து எது எடுத்தாலும் பேங்கிங் அப்படின்றது ஒரு முக்கியமான வந்து ஒரு நர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த காமர்ஸ், இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து பேங்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அந்த பிஸ்னஸை நம்மளால் ரன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் செக்டார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் மணி ஃபார் ரெகுலரிங் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து பணம் இல்லை, மணி இல்லைன்னு நம்ம எந்த பிஸ்னஸையும் ஸ்டாப் பண்ணுற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வி ஆர் கெட்டிங் த ஹெல்ப் ஃப்ரம் தி பேங்கிங். ஸோ வந்து நம்ம பிஸ்னஸை ரெகுலராக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங். அட் த சேம் டைம் வி ஆர் கெட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ வந்து இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் வந்து நம்ம பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேங்க் கிட்டேருந்து லோன் வாங்கி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம். ஓகேவாம்மா? ஸோ வி ஹேவ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ப்ரொசீடிங் சாப்டர்ஸில் நம்ம அந்த பேங்க்ஸை பற்றி படிப்போம். தே ஆர் ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். ஸோ வந்து ஒரு பேங்க்கும் வந்து நிறைய சர்வீசஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி பேங்க் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து வேறு விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே HDFC பேங்க் எடுத்திங்கன்னா அவங்க வந்து வேறு விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ அமாங் ஆல் திஸ் சென்ட்ரல் பேங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எல்லா பேங்க்கை விட நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க் இருக்குது. அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது. ஹெட் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேங்க். இட் இஸ் ஹெட் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ். இப்போ நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஃபாதர் வந்து ஹெட்டோ அதே மாதிரி வந்து எல்லா பேங்க்குக்குமே ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி நேஷன் ஆஸ் ஒன் சென்ட்ரல் பேங்க். ஸோ வந்து நம்மளோட இந்தியாவில் எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து சென்ட்ரல் பேங்க், ஓகேவாம்மா? ஸோ வந்து அதே மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து என்டையர் பேங்கிங் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல் பை தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ வந்து அந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லா பேங்க்கோட சிஸ்டமும் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த கண்ட்ரோல்ஸ் ஆஃப் தி பேங்கிங் சிஸ்டம் இஸ் அண்டர் தி கவர்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேவா? ஒரு கண்ட்ரிக்கும் வந்து அந்த பேங்க்கோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே நம்ம எப்படி சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வேறு கண்ட்ரீஸில் வேறு நேம் இருக்கும். ஸோ ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ வேரி ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற பேங்கிங் சிஸ்டம் வந்து மற்ற கண்ட்ரிலையும் வந்து இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ த சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் அ அட்டானமஸ் பாடி ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் தி கண்ட்ரி எக்கானமி. ஸோ வந்து தனித்துவம் வாய்ந்தது சென்ட்ரல் பேங்க் வந்து அதோட இது வந்து தனித்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி அந்த பேங்க்கு வந்து இட் இஸ் ஸ்டேபிள். ஓகேவா? இட் இஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. இது வந்து ஸ்டேபிள். அதே மாதிரி அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கும். எப்போ வந்து அந்த பேங்க் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமியும் வளர்ந்துட்டே வருது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? த மெயின் கோல் ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க் இன் இந்தியா இஸ் ஃபார் தி எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா? ஸோ வந்து இவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமி வந்து டெவலப்மெண்ட் க்ரோத் இதில் தான் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் சொல்லுவாங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ நம்மளோட இந்தியாவில் எது சென்ட்ரல் பேங்க்கு? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவாம்மா? I hope you have seen the Reserve Bank of India in Chennai. Okay, near Marina Beach பார்த்தீங்கன்னா Reserve Bank of India இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா historic